வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்கும்போது வெஜ் மோமோஸ். இந்த வெஜ் மோமோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க முட்டைக்கோஸை வச்சு எப்படி மிக்ஸ் ரெடி பண்ணி அந்த டோவில் கரெக்டாக உள்ளே வச்சு எப்படி மடிக்கிறது பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம வீட்டில் இருக்க கொழுக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோல்ட்லேயே வச்சு மோமோஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஒரு சூப்பரான ஸ்பைசி சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த மோமோஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? மைதா 1 கப்பு, கேபேஜ் 1 கப்பு, ஆனியன் 1 கப்பு, பொடிசு நறுக்கிய இஞ்சி 1/4 டீஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன் 4 டேபிள் ஸ்பூன், பொடிசு நறுக்கிய கொத்தமல்லி 3 டேபிள் ஸ்பூன், அரோமேட்டிக் பவுடர் 1 டீஸ்பூன், வனஸ்பதி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சர்க்கரை சிறிதளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெஜ் மோமோஸ் பண்ணுறதுக்கு தேவையான மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த முட்டைக்கோஸை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த பவுலில் போட்டிருக்கோம். எந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணுங்கள் வெஜிடபிள்ஸை. அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், இதோட இஞ்சி ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஃப்ளேவர் வேணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியன். இதோட நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான உப்பு போடுறோம். உப்பு போடும்போது பார்த்து போடுங்க. அதே டைமில் உப்பு போட்ட பிறகு தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் உடனே இந்த மிக்சர் ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணணும், சரிங்களா? இதுக்கப்புறம் நல்ல ஃப்ளேவர், நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு அரோமேட்டிக் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நிறைய பேர் சைனீஸ் ஃபுட்டு சாப்பிடும்போது அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த அரோமேட்டிக் பவுடர் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் சுகர் சிறிதளவு. அந்த சுகர் எதுக்காக போடணும்னா அந்த கரெக்டான டேஸ்ட் எடுத்து கொடுக்க அந்த சுகர் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு வனஸ்பதி. இந்த வனஸ்பதி எதுக்காக யூஸ் பண்ண கேட்டோன்னா, அந்த முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் அந்த வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேபேஜ், அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும். உடனே ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன் கிட்டனா தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சேஃப்டிக்காக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது தண்ணி அவ்வளோ சீக்கிரத்தில் விட ஆரம்பிக்காது. இதுக்கப்புறம் டோ ரெடி பண்ண போகிறோம். அதாவது நம்ம கிட்ட இருக்கேன் இந்த மைதா மாவு ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு. இந்த இடத்துல உப்பெல்லாம் நீங்கள் எதுவுமே போட வேண்டியதில்லை. அதே டைம் சீசனிங் போட்டு எதுவுமே தேவையில்லை. வெறும் மைதா கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைட்டாக மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணுற பக்கம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுவீங்கள அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் கொஞ்சம் டைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். லூஸாக இருந்தால் தேய்ச்சி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தேவையான அளவுக்கு அப்பப்போ தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணால் டைட்டான டோ ரெடி ஆகிடும். இப்போது இந்த டோ ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மாலிஷ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஒரு 3 நிமிஷம் அப்படின்னா ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி நீங்கள் தேய்க்கணும். தேய்க்கும் போது அந்த மாவு நல்லா மாலிஷ் ஆகும். அதுக்கு பிறகு கட் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் ஃபோல்ட் பண்ணி மோமோஸ் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் ரவுண்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியான ஷேப் கிடைக்கும். இல்லை ஒன்று பெருசு இல்லை ஒன்று சின்னதாகிடும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வீட்டில் பூரிக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிருக்கோம் ரவுண்டாக. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன உருண்டை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட பெரிய விரல் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் ரவுண்டாக கிடைக்கும். இதே நாங்கள் ஹோட்டலில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இதை ஒரு சைடாக வச்சு தேய்ப்போம். அந்த மாதிரி வீட்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி மாவோ இல்லை பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிருங்க. அதே டைமில் தின்னாக இருக்கணும், சரிங்களா?
இப்போது இந்த மாதிரி நம்ம உள்ளங்கை சைஸ் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறோம். ஸ்டஃபிங் உள்ளே வச்ச பிறகு இதை எப்படி மடிக்கணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் சாரீ மடிப்பீங்களே, நிறைய பேர் வீட்டில் வந்து சாரீ கட்டுவீங்களே, அதே மாதிரி மடிக்கணும். இந்த மாதிரி மடித்து கடைசியாக நம்ம என்ன பண்ணோம்னா, இது எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணி டேர்ன் பண்ணோம். டேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்படி மடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, அந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்க கொழுக்கட்டை மோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோல்டு எடுத்துக்கங்க. ஒரு பகுதியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஷீட் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வைக்கணும். இன்னொரு பகுதியில் வெறும் அந்த ஷீட்டை மட்டும் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ண பிறகு எக்ஸஸாக இருக்க அந்த மாவெல்லாம் வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அழகான ஒரு ஷேப்பில் கிடைக்கும். மடிக்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஸ்டீமரில் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக இந்த இடத்துல ஆயில் அப்ளை பண்ணுறதுன்னா, ஸ்டீம் பண்ணும்போது அந்த மைதா வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 1 by 1 கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு கரெக்டாக 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மோமோஸ் ரெடி. அடுத்தது இந்த வெஜ் மோமோஸோட ஒரு சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பைசி சாஸ். இந்த சாஸ் எப்படி ரெடி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 10லேருந்து 15 நம்பர், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு 4 பல்லு, கொத்தமல்லி தண்டு 10 நம்பர், உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த சாஸுக்கு தேவையான பொருட்கள். இந்த சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஸ்டாக் பேனில் வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி ஊற்றின பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பர்டிகுலர் தக்காளியும் காஞ்ச மிளகாயும் பாயில் பண்ண போகிறோம். மீதியெல்லாம் வந்து அரைக்கும் போது யூஸ் பண்ண போகிறோம். அதனால் 2 தக்காளி போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா 10லேருந்து 15 நம்பர். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுடலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் 10 காஞ்ச மிளகா, நல்ல காரம் வேணால் 15 காஞ்ச மிளகா. இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகும். அதே டைமில் அந்த தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த காஞ்ச மிளகாவும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரைக்க ஆரம்பிக்க போகிறோம். இந்த காஞ்ச மிளகா கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பூ மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்த பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. மீதி உள்ள அந்த ஸ்டாக் வாட்டரும் இதில் ஊற்றணும். அதாவது அந்த தக்காளி காஞ்ச மிளகா வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொத்தமல்லி தண்டு. கொத்தமல்லி தண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சட்னிக்கு, அதாவது இந்த சாஸ்க்கு. சரிங்களா? ஏங்கிட்டனா அந்த தக்காளி, அந்த காஞ்ச மிளகாய் காரமும் அந்த புளிப்பு தன்மை இருக்கிறதுல இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்குவம் என்னன்னா, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் குறை இருந்தால் கூட நல்லா இருக்காது. ஏங்கிட்டனா அந்த காஞ்ச மிளகாய் விதை வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதுக்கப்புறம் அந்த வெஜ் மோமோஸாக தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.